மோசே மரித்ததுக்கு பின்பதாக யோசுவாவை கர்த்தர் தலைவனாக ஏற்படுத்தினவராக இருக்கிறார். மோசேக்கும் யோசுவாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, மோசே அனுபவம் உள்ளவனா இருந்தான். ஆனா யோசுவாவுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். மோசே அனுபவத்திலிருந்து வந்தவர், ஆனா இந்த யோசுவாவுக்கு எந்த ஒரு அனுபவமே கிடையாது. இதற்கு முன்னாடி ஜனங்களை நடத்தி இருக்கிறாரா? நடத்தினதில்லை. இதுக்கு முன்னாடி யோசுவா ஆடுகளை மேய்த்திருக்கிறாரா? நடத்தினதில்லை. எந்த ஒரு அனுபவமே இல்லாத ஒருத்தனை ஆண்டவர் ஒரு தலைவனாக ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு உலகம் அனுபவங்களை தேடுகிறது. எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க தெரியுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களை இந்த உலகம் தேடுகிறது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அனுபவம் இல்லாத ஒருவனை கர்த்தர் எடுத்து அவர் நடத்துகிறதற்கு என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை காட்டிலும் பிறர் அதிகமான அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம். உங்களை காட்டிலும் பலம் உள்ளவர்களா இருக்கலாம். உங்களை காட்டிலும் வேலையில சிறந்தவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர்களுக்கு முன்பதாக அனுபவம் இல்லாத உங்களையும் என்னையும் என் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் அனுபவம் உள்ள மோசையோடு எப்படி இருந்தனோ, அனுபவம் இல்லாத உன் கூட நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாட்ட அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உள்ளதை அவமாக்கும்படியாக என் தேவன் இல்லாதவில் அவர் தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். மோசேவை போல எத்தனை அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாலும், மோசேவை போல எத்தனை அனுபவம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தேடினாலும், அனுபவம் இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அனுபவம் இல்லாத உங்களையும் என்னையும் என் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார்.